الحمد لله. الحمد لله بالعز والجلال، وتوحد بالكبرياء والكمال، وجل عن الأشباه والأشكال، وذل على معرفة فزال الإشكال، وأذل من اعتز بغيره غاية الإذلال، وتفضل على المطيعين بلذيذ الإقبال، لا راد لأمره ولا معقب لحكمه، وهو الخالق الفعال. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وهو الأول والآخر والظاهر والباطن الكبير المعتال. وأشهد أن محمدًا عبده ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة، وزينه بأشرف الخصال، وسلم تسليمًا كثيرا. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. இந்த உலகத்தை படைத்து அதில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சாந்தியும் சமாதானமும் அவனது இறை தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இன்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதென்று வேண்டியதன் பின்னால், உள்ளும் புறமும் ஒன்றாய் ஏக வல்லோனை அஞ்சி நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அண்மை காலமாக நாங்கள் பார்க்கலாம், மார்க்கத்தினுடைய விடயங்களை புத்தி ரீதியாக முற்படுத்தி மறுக்கின்ற ஒரு நிலைப்பாடு அதிகரித்துக் கொண்டு வருவதை பார்க்கலாம். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் புத்தியை முற்படுத்தப்படுகின்றது. அது புத்திக்கு சரியாக படவில்லை என்றால் அந்த செய்திகள் எல்லாம் புறக்கணிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அந்த நிலைப்பாடு வந்திருக்கின்றது. ஆஷூரா நோன்பு என்பது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு நோன்பு. அதற்கும் மார்க்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று ஆஷூரா நோன்பை மறுக்கின்ற அளவுக்கு இன்று எங்களுடைய சமூகம் வந்திருப்பது ஆச்சரியமான ஒரு விடயம். பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். யகூதிகள் நோன்பு நோக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நோன்பென கேட்கின்றார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டதற்காக வேண்டி, நன்றி செலுத்துவதற்காக வேண்டி இந்த நோன்பை நோட்டார்கள். நாங்களும் நோன்பு நோக்கின்றோம் என்று யகூதிகள் சொல்கின்றார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹ்னு அஹqqு மின்கும், உங்களை விட அதுக்கு தகுதி நாங்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோற்றார்கள், சஹாபாக்களையும் நோக்க சொன்னார்கள். இந்த செய்தியை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். இதை எப்படி மறக்கின்றார்கள்? யகூதிகள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை மார்க்கமாக்கினார்களா? அப்படி என்றால் யகூதிகள் சொன்னதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அந்த சிந்தனை இப்பொழுது வந்திருக்கின்றது என பாருங்கள். ஆனால் பல செய்திகள் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது அந்த நோன்பை நோற்றிருக்கின்றார்கள் என்கின்ற தெளிவான செய்தி இருக்கின்றது. மதீனாவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நோற்றார்கள் என்று வருகின்றது. இப்படி பல செய்திகள் இருந்தும் இதனை ஒரு புறம் மறக்கின்றார்கள். இன்னொரு புறம் புத்தியை முற்படுத்தி யகூதி நசாராக்கு மாற்றம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அதை எப்படி நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லப்பட்ட பொழுது, அடுத்த வருடம் நான் இருந்தால் 9ஐயும் நோட்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யகூதிகளுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு மாற்றமாகத்தான் நாங்கள் நடக்க வேண்டும். ஆகவே 10வது தினத்தில் நாங்கள் நோன்பு நோக்க முடியாது, 9வது தினத்தில் தான் நோன்பு நோக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அந்த சிந்தனை வந்திருக்கின்றன பாருங்கள். அதுதான் யகூதிகளுக்கு மாற்றமாக நடந்து கொள்வது. அப்படி என்று சொல்கின்றவர்கள் எதிர்காலத்தில் தொழுகையையும் மறுத்து விடுவார்கள். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் மாற்றமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். فإنهم لا يصلون في نعالهم ولا خفافهم, அவர்களுடைய காலில் சொக்ஸ் அணிந்து செருப்பணிந்து தொழுவது கிடையாது. ஆகவே நீங்கள் யகூதிகளுக்கும் நசராக்களுக்கும் மாற்றமாக காலில் சொக்ஸ் அணிந்து அதே போன்று செருப்பணிந்து நீங்கள் தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது யகூதிகளுக்கு மாற்றமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் தொழ முடியாது. அவர்களும் தொழுகின்றார்கள், நாங்களும் தொழுகின்றோம். அவர்களுக்கு மாற்றமாக நடக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வெறுமினே பள்ளிக்கு செருப்போடு வருவது அல்லது காலில் சொக்ஸ் அணிந்து வருவது, அது போதும். சுப்ஹானல்லாஹ், இந்த சிந்தனை தொட்டு விட்டார்கள். ஆனால் எப்படி மறுப்பது என்கின்ற ஒரு நிலைப்பாடில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, இன்றைய தினம் எங்களுக்கு தரப்பட்ட தலைப்பு சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள், நாங்கள் எப்படி புரிந்து கொள்கின்றோம், எங்களுடைய புரிதல் எப்படி இருக்கின்றது, சஹாபாக்களுடைய புரிதல் எப்படி இருக்கின்றது என்கின்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹின் 18வது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார். லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை பொருந்திக் கொண்டு விட்டான். யார் அந்த மூமின்கள்? இது யுபாயஊனக தஹ்த ஷஜரா, மரத்துக்கு கீழ் உங்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்களே, இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களாக அடையாளப்படுத்தி இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான், பொருந்தி விட்டான் என்று சொல்கின்றான். பைஅத்துர் ரிதுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதாக கனவு கண்டு மக்காவுக்கு போகின்ற பொழுது இடையில் அவர்கள் தடை செய்யப்படுகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லோரையும் அந்த இடத்தில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்கின்றார்கள். அந்த ஒப்பந்தத்துக்கு பைஅத்துர் ரிதுவான் அல்லது பைஅத்து ஷஜரா, ஒரு மரத்துக்கு கீழ் செய்யப்படுகின்றது. அதனால் அதற்கு பைஅத்து ஷஜரா, மரத்துக்கு கீழ் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம், அப்படி என்று அதுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. அந்த ஒப்பந்தத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் மூமின்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். யார் அவர்கள்? சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே மூமின்கள் என்று அடையாளப்படுத்தியதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று சூரத்து தௌபாவின் 100வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். வஸ்ஸாபிகூன அல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரின்களிலும்
அன்சாரிகளிலும் முந்தியவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள்தான் வல்லதீன இத்தபஊஹும் பிஇஹ்சானின், யாரெல்லாம் அந்த தூதரை நல்ல முறையில் பின்பற்றினார்களோ ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டிருக்கின்றான். வஅத்த லஹும் ஜன்னாத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொர்க்கங்களை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நாங்கள் பார்க்கலாம் சூரத்து தௌபாவின் 117வது வசனத்தில் லகத் தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரீன வல் அன்சார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கும் முஹாஜிரீன்களுக்கும் அன்சாரிகளுக்கும் அருள் புரிந்து விட்டான். அல்லதீன இத்தபஊ ஃபீ ஸாஅத்தில் உஸ்ர், கஷ்டமான நேரங்கள் வருகின்ற பொழுதும் அவர்கள் தூதரை பின்பற்றினார்கள். சுப்ஹானல்லாஹ், கஷ்டமான சந்தர்ப்பம் வருகின்ற பொழுதும் சஹாபாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்லி காட்டுகிறான்? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த சஹாபாக்களும் மதீனாவிலே பிறந்து வளர்ந்த சஹாபாக்களும் கஷ்டமான சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுதும் அந்த தூதரை அவர்கள் பின்பற்றினார்கள். சில நேரம் சிலருடைய உள்ளங்கள் தடுமாறக்கூடிய சந்தர்ப்பமும் வந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்கின்றான், ஒரு குழுவினருடைய உள்ளம் தடுமாற ஆரம்பித்தது. மின்ஹும் சும்ம தாப அலைஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பால் அவர்கள் நெருங்கி வந்தார்கள், மீண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னஹு பிஹிம் ரഊஃபுர் ரஹீம், அவர்களோடு அல்லாஹ் எப்பொழுதும் கருணையோடும் அன்போடும் நடந்து கொண்டிருக்கின்றான். அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை பற்றி பேசுகின்றான். அதிகமான வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை பேசிவிட்டு இவர்கள் எல்லோரையும் நான் பொருந்திக் கொண்டிருக்கின்றேன் என்று ஒவ்வொரு அடையாளப்படுத்துகிறான். பத்ரில் கலந்து கொண்டவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? இதற்கு பிறகு இவர்கள் எது செய்தாலும் தவறு கிடையாது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் உயர்த்தி பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஒரு செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 2541வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். லா தஸுப்பு அஹதன் மின் அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களில் ஒருவரை கூட நீங்கள் ஏசி விடாதீர்கள், திட்டி விடாதீர்கள், அவர்களை சாபமிட்டு விடாதீர்கள். லா தஸுப்பு அஹதன் மின் அஸ்ஹாபி ஃபஇன்ன அஹதக்கும், உங்களில் ஒருவர் லவ் அன்ஃபக மிஸ்ல உஹதின், உஹது மலை அளவு தர்மம் செய்கின்றார். லவ் அன்ஃபக மிஸ்ல உஹதின், உஹது மலை அளவு ஒருவர் தர்மம் செய்கின்றார். அதுவும் என்ன தர்மம்? ذهبன், தங்கத்தை. உஹது மலை அளவு உங்களில் ஒருவர் தர்மம் செய்தாலும் ما أدرك مد أحدهم ولا نصيفه, என்னுடைய தோழர்கள் அவர்களுடைய ஒரு கையின் அளவு செய்த தர்மம் அல்லது அதைவிட அரைவாசி செய்த தர்மத்தை நீங்கள் அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் உஹது மலை அளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சஹாபாக்கள் செய்த ஒரு பிடி அளவு அல்லது அதில் கொஞ்சம், இதை கூட நாங்கள் அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய தர்மத்தை பற்றியும் அவர்களை பற்றியும் பேசினார்கள். நாங்கள் பார்க்கலாம், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 2531வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகை முடிந்ததும் வானத்தை பார்க்கின்றார்கள். சஹாபாக்கள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பார்த்தால் ஏதோ ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்ல போகின்றார்கள் என்று புரிந்து கொள்வார்கள். வானத்தை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதோ இங்கிருக்கின்ற நட்சத்திரங்களை பார்த்தீர்களா என கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் நட்சத்திரத்தை பார்க்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அன்-நுஜூமு அம்னத்துன் லிஸ்ஸமா, வானத்துக்கு பாதுகாப்பாக இந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றது. இந்த நட்சத்திரங்கள் ஃபைதா ذهبتின் நுஜூம், இந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுந்து விட்டது என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் வானம் வெடித்து சின்னா பின்னமாகிவிடும், மறுமை ஏற்பட்டுவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வஅஸ்ஹாபி அமனத்துல் லிஉம்மதி, என்னுடைய இந்த சமூகத்துக்கு என்னுடைய தோழர்கள் பாதுகாவலர்கள் ஆவார்கள். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய இந்த சமூகத்துக்கு என்னுடைய தோழர்கள் பாதுகாவலர்கள் ஆவார்கள். ஃபைதா ذهب அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் மரணித்து விட்டால் அத்தா உம்மதி மா யுஅதுன், என்னுடைய சமூகம் சின்னா பின்னமாகிவிடும். என்னுடைய தோழர்கள் மரணித்து விட்டால் இந்த சமூகத்தில் அவ்வளவு ஃபித்னாக்கள் உண்டாகும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் மரணித்து விட்டால் ஃபித்னாக்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று மிக தெளிவாக சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபித்னாக்கள் ஏற்படுகின்ற பொழுது என்னுடைய தோழர்களுடைய வழியை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து இந்த மார்க்கத்தை எவ்வாறு அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்களோ அதே புரிதலோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். அதனை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த மார்க்கம் பொய் என்று சொல்வதற்கு நாங்கள் தான் முதலிடத்தில் இருப்போம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பார்க்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூரின் 37வது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார். ரிஜாலுன், சிலர் இருக்கின்றார்கள். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றார். ரிஜாலுன் லா யுல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன், அவர்களை வியாபாரமோ குடுக்கல் வாங்கல்களோ திசை திருப்பி விடாதே, பராக்காக்கி விடாதே. எப்படி சொல்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் வியாபாரம் செய்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்தாலும் அவர்களை அந்த வியாபாரமும் அந்த கொடுக்கல் வாங்கலும் திசை திருப்பி விடாதே, அப்படி என்று சொல்கின்றான். நாங்கள் சஹாபாக்களுடைய அந்த புரிதலுக்கு அப்படியே செல்லுவோம். சஹாபாக்கள் வியாபாரத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள்? உண்மை, நேர்மை, ஏமாற்றம், இந்த ஏமாற்றம் என்பது இருக்கக்கூடாது. உண்மை இருக்க வேண்டும், தெளிவுத்தன்மை இருக்க வேண்டும், மற்றவர்களை பங்களோத்து நிலைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்கின்ற அனைத்து விடயங்களையும் மிக தெளிவாக புரிந்தார்கள். நாங்கள் பார்க்கலாம், சுஹைப் இப்னு சினான் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அடிமை, ரோம் நாட்டிலிருந்து மக்காவுக்கு அடிமையாக கொண்டு வரப்படுகின்றார்கள். அப்துல்லா இப்னு ஜுதான் என்பவருக்கு அடிமையாக அவருடைய வியாபாரத்தில் இவர் துணை புரியக்கூடியவராக இருந்தார். காலப்போக்கில் இந்த அப்துல்லா இப்னு ஜுதான் என்பவர் இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த நேர்மை தன்மை, வியாபாரத்தில் நுட்பங்களை மேற்கொள்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரை விடுதலை செய்து விடுகின்றார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போகின்றார்கள். ஷாமில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்படுகின்றார். அவர் பேசினால் உண்மைதான் பேசுகின்றார்.
ஏமாற்றம் செய்ய மாட்டார், நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார், வியாபார பொருளை தெளிவாக அதில் உள்ள குறைகளை சொல்லி விற்பார். அப்படி என்கின்ற செய்தி கேள்விப்பட்ட போது ஆச்சரியம் அடைகின்றார்கள். மக்கா வருகின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் இருந்து அவர்கள் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து விடுகின்றார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி வருகின்ற பொழுது சில குறைஷிகள் அவர்களை வழிமறைத்து விடுகின்றார்கள். சொல்கின்றார்கள், சுஹைபே அடிமையாக வந்து எங்களுடைய இந்த ஊரில் வளர்ந்து எங்களுடைய ஊரிலே விரல் விட்டெண்ணக்கூடிய செல்வந்தனாக மாறி இருக்கின்றாய். எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு நீ மதீனா செல்ல முடியாது. ஒன்று எங்களோடு இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் சம்பாதித்த அனைத்தையும் தந்துவிட வேண்டும் என்று சொன்ன பொழுது சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் திர்ஹங்கள், தீனார்கள், முக்கியமான பொருட்களை எல்லாம் இன்ன இடத்தில் நான் புதைத்து வைத்திருக்கின்றேன். நீங்கள் போய் அதனை எடுத்துக் கொள்ளலாம், என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்கின்றார்கள். உடனே அங்கிருந்த சில இளைஞர்கள் அங்கு வந்தவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், சுஹைப் சொல்வது பொய்யாக இருந்தால், சுஹைப் எங்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி இன்ன இடத்தில் எல்லாம் திர்ஹங்களையும் தீனாரையும் வைத்திருக்கின்றேன் என்று பொய் சொன்னால் நாங்கள் ஏமாற்றம் அடைந்து விடுவோமே என்று சொல்கின்றார்கள். அங்கிருந்த ஏனைய குறைஷிகள் என்ன சொல்கின்றார்கள் என்று தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஃபஇன்ன முஹம்மது லா யக்திப், முஹம்மதை எங்களுக்கு தெரியும், அவர் பொய் சொல்ல மாட்டார். அவருடைய தோழர்கள் இருக்கின்றார்களே, அவர்களும் வியாபாரத்தில் பொய் சொல்ல மாட்டார்கள். சுஹைப் உண்மையையே பேசுகின்றார். சுப்ஹானல்லாஹ், சுஹைப் தப்பித்துக் கொள்வதற்காக வந்து சொல்லவில்லை, அவர் சொல்வதெல்லாம் உண்மையான வார்த்தை. அவரை நாங்கள் விட்டுவிடலாம் என்ற பொழுது சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆடையை கழட்டி அவர்களிடம் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய கீழாடையை, நான் எப்பொழுது மதீனா சென்று அடைகின்றேனோ அப்பொழுது மக்காவுக்கு இந்த ஆடை வந்து சேர்ந்து விடும், என்னுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இதனை நான் அணிந்திருக்கின்றேன் என்று மக்காவில் இருந்து மதீனா நோக்கி நடந்தே வருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், மதீனா வந்ததும் அந்த ஆடையை திருப்பி அனுப்பி விடுகின்றார்கள். இந்த குறைஷிகள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்தில் அடையாளப்படுத்தினார்களோ அந்த இடத்துக்கு வருகின்றார்கள். திர்ஹங்களும் தீனார்களும் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், இதைத்தான் சூரத்து நூரினுடைய 37வது வசனம் பேசுகின்றது. ரிஜாலுன், சிலர், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பை, வியாபாரம் செய்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்தாலும் அவர்கள் தைரியமானவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக, ஏமாற்றுவதவர்களாக, மற்றவர்களை இழிவாக பார்க்காதவர்களாக, மற்றவர்களை பங்குலோத்தின் பால் கொண்டு செல்லாதவர்களாக, அவர்களை திசை திருப்பாததாக இந்த வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலும் இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கின்றது? எங்கெல்லாம் மோசடி செய்ய முடியுமோ அந்த இடத்தை எல்லாம் தேடி அடையாளப்படுத்துவோம். எங்கெல்லாம் ஒருவரை ஏமாற்ற முடியுமோ, எங்கெல்லாம் எங்களுடைய பொருளை எப்படியாவது வித்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுவோமோ அந்த இடத்திலெல்லாம் பொய்யையும் ஏமாற்றத்தையுமே சொல்லக்கூடியவர்களாக எங்களுடைய புரிதல்கள் இன்று மாறிக்கொண்டிருக்கின்றது என்பது ஆச்சரியமாக இருக்கின்றது. உறவுகளே, நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக அதனை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? வியாபாரம் என்பது
பள்ளி வாயலுக்குள் கூட இன்று வந்திருக்கின்றது என்பதை பார்க்கலாம். சில பள்ளி வாயல்களில் இருக்கின்ற நோட்ஸ் போர்டில் பார்க்கலாம், இன்ன நபர் இந்த இடத்தில் ஒரு கடையொன்றை திறக்க இருக்கின்றார், அதில் மலிவாக பொருட்கள் விற்கப்படும் என்கின்ற நோட்ஸ் போர்ட் பள்ளிக்குள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒருவர் பள்ளிக்குள் கொடுக்கல் வாங்கலை செய்வாராக இருந்தால் லா அர்பஹ அல்லாஹு ஃபீ திஜாரத்தி, அல்லாஹ் அவருடைய வியாபாரத்தில் அருள் செய்யக்கூடாது என்று பிரார்த்தியுங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்று பள்ளி வாயலுக்குள் அது அடையாளப்படுத்தப்படுகின்றது. இன்ன கடை இன்ன நேரத்தில் திறப்பு விழா நடக்க இருக்கின்றது, அப்படி என்று அடையாளப்படுத்துவதை பார்க்கின்றோம். கேள்வி கேட்டால் இவர் பள்ளிக்கு அதிகமாக சந்தா செலுத்துபவர். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய புரிதல்கள் இப்பொழுது எப்படி வந்திருக்கின்றது? இன்னும் காலம் கடக்க பள்ளிக்குள் வியாபாரம் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கூவி விற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். பள்ளிக்கு வெளியில் எப்படி பொருட்கள் கூவி விற்கப்படுகின்றதோ அது கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளிக்குள் வந்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹ் வலா யுஸக்கீஹிம் வலா யன்ظுரு இலைஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். மூன்று கூட்டத்தினர் இருக்கின்றார்கள். அவர்களை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், அவர்களோடு பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு நொம்பலமான வேதனை இருந்து கொண்டே இருக்கும். யார் அவர்கள்? ரஜுலுன் ஹலஃப அலா சில்அத்தின் லகத் அஅதா பிஹா மிம்மா அஅதா. ஒரு மனிதன் ஒரு பொருளை விற்பான். எப்படி என்று தெரியுமா? அல்லாஹ் மீது ஆணையாக இந்த பொருளை நான் உங்களுக்கு வேண்டிய விலையில் தருகின்றேன், அல்லது இந்த பொருளை நான் வேண்டிய விலையை விட குறைத்துத்தான் உங்களுக்கு தருகின்றேன், உங்களுக்காக வேண்டி என்பதற்காக வேண்டித்தான் இந்த விலையில் தருகின்றேன் என்று சத்தியம் செய்து விற்பான். அழகா தெளிவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் வியாபாரம் செய்வான், சத்தியமிட்டு சொல்லுவான். மிம்மா அதாபிஹா, எப்படி சொல்லுவான்? நான் நீங்கள் தந்தீர்களே இதைவிட குறைவான விலையில் தான் இதனை நான் வேண்டி உங்களுக்கு தந்திருக்கின்றேன், இதில் எனக்கு லாபமே இல்லை. சுப்ஹானல்லாஹ். என்று நடக்கின்றதா இல்லையா? இவர்களை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். அல்லாஹ் பார்க்கவில்லை என்றால் அவர்கள் நரகவாதிகள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். ரஜுலுன், இரண்டாவது மனிதரை சொல்கின்றார்கள், ஹலஃப அலா யமீனின், சத்தியம் செய்வான். எப்படி சத்தியம் செய்வான்? ஒரு பொருளை காலையில் இருந்து விற்று கொண்டு வருவான். அந்த பொருள் அசருடைய நேரம் வரும் வரைக்கும் அவனால் விற்க முடியாமல் போகின்ற பொழுது சத்தியம் செய்து அவன் விற்பான். இந்த பொருளை இன்ன விலைக்கு நான் வேண்டினேன், இன்ன விலைக்கு நான் இப்பொழுது விற்கின்றேன், இலாபத்தில் விற்கின்றேன், இலாபம் என்று பொய் சத்தியம் செய்து அசருடைய நேரம் வருகின்ற பொழுது அவன் விற்பான். ஏனெனில் அவன் வீடு செல்ல வேண்டும். அதற்காக வேண்டி பொய் சத்தியம் செய்து அவனுடைய பொருளை விற்பான். அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான், அவனோடு பேசவும் மாட்டான், அவனுக்கு நொம்பலமான வேதனையை கொடுத்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதுதான் சஹாபாக்கள் இந்த வியாபாரத்தை எப்படி புரிந்தார்கள், நாங்கள் எப்படி புரிந்திருக்கின்றோம் என்பதை இந்த செய்திகள் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்கின்றான், அன்திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத். அவர்களை அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டும், அதே போன்று தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டும், ஜகாத் தர்மத்தின் கொடுப்பதை விட்டும் அது அவர்களை பராக்காக்கி விடாது. அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள், தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். யகாஃபூன யௌமன், ஒரு நாளை அவர்கள் எப்பொழுதும் அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், அந்த நாளில் உள்ளங்களும் பார்வையும் பிரட்டப்பட்டு பார்வைகள் எல்லாம் பிதுங்கி போய் இருக்கக்கூடிய அந்த மறுமையை அவர்கள்